வெளியே பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கு. சின்ன வயசுலேருந்து ரெயின் கோட் போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அது நிறைவேறவே இல்லை. அப்பா வந்து கொண்டு வந்து பஸ் ஏற்றி விட்ருவாங்க. பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வந்துடுவோம். மழையில் நனைஞ்ச மாதிரி எனக்கு எந்த ஞாபகம் இல்லை. ரொம்ப வளர்ந்த கல்யாணம் ஆகி குழந்தைங்களாம் ஆன பின்னாடி வெளியில் போய் மழையில் மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுறது, ரெயின் கோட் வேணும் அப்படின்னு ஒரு ரெயின் கோட்டு வாங்கி வச்சுருக்கேன். ஆனால் அந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு போகிற மாதிரி சூழலே இல்லை. ஏன்னா மறுபடியும் அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸில் ஸ்கூலுக்கு வேலைக்கு போகிறது, ஸ்கூல் பஸ்லேயே வந்து வீட்டுக்கு முன்னாடி இறங்கிட்டு அந்த மாதிரி. ஏன் லீவ் நாளில் மழை வரலையா, போய் நனைலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா லீவு நாளில் மழை வந்த அன்றைக்கும் கூட ஏதாவது ஒரு வேலை இருந்திருக்கும். நான் தான் செய்யாமல் மழைக்குள்ளே போய் மழையில் போய் நனையாமல் இருந்திருப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணேன்னா அந்த ரெயின் கோட்டை போட்டுட்டு மழை பெஞ்சதுலேயும் ரெயின் கோட்டை எடுத்து மாட்டிட்டு அப்படியே இந்த மழையில் அப்படியே அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு வந்தேன். அது என்னோடய குரல்லையே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ விஷயம் அது இல்லை. இந்த ஜியோ ஃபோன் நம்பரை வந்து நான் டாப்அப் பண்ணலை. அது முடிஞ்சு 2 நாள் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் ஜியோ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து அவங்க ரீசார்ஜ் முடிய போகுது, டாப்அப் பண்ணுங்கன்னு சொல்லிகிட்டே இருப்பானுங்க. ஒரு ஃபோன் பண்ணோம், அவசரத்துக்கு ஃபோன் பண்ணோன்னா கூட ஒரு 5 நிமிஷம் கழித்து தான் ஃபோன் பண்ணுற மாதிரி எல்லா மொழிகள்லையும் இதையே சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் நம்ம தான் யாருக்கும் பெருசாக கூப்பிட்றதில்ல. வீட்டில் வேறு வைஃபை இருக்குது, வாட்ஸ்அப் காலில் கூட கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்கட்டும் அப்படின்ட்டு நான் போட்டுட்டேன் டாப்அப் பண்ணாமல். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா மெசேஜ் மேலே மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. எவ்ரி 1 hour ஒரு மெசேஜ் வருது, உங்களுக்கு ரீசார்ஜ் முடிஞ்சது, ரீசார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேற்றுலேருந்து அடிஷ்னலாக இன்னொரு மெசேஜ் யார் அனுப்புகிறா அப்படின்னு பார்த்தா என்னோடய பேங்க்காரன் கோடெக் மஹேந்திரா பேங்க்லேருந்து, ராதா நீங்கள் ஜியோ ரீசார்ஜ் டேய் எள்ளு என்னைக்கு கைது நீ அடிப்புடி கையில் ஜியோக்காரன் தான் அவனுக்கு கஸ்டமர் போயிடக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்கான். நீ எதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணி அதை ரீசார்ஜ் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்புகிற.